Hello everyone, this is Sukanya. நம்ம இப்போ தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ கரியர் இன் இன்ஜினியரிங், சூஸிங் அபவுட் த குட் காலேஜ், இது எல்லாமே இன்னொரு ஒரு வீடியோ லிங்க் இதில் இருக்குது. ஃபர்தராக அதோட அடுத்த வீடியோ தான் இது. ஸோ யூ வாண்ட் to know about the career about engineering and choosing the good college, you can check the other link, other descriptions la irukum. Please go and visit that video and follow video da idu paarenga and complete engineering or college admissions ellame theriyikalam. Let's check into the video. Children, what is this mean? Engineering admissions. ஓகே, தமிழ்நாடுக்குள்ளார எனக்கு காலேஜஸ் போகணும் அப்படின்னா நான் எப்படி போகணும், எப்படி செலக்ட் பண்ணணும்? கவுன்சிலிங்னா என்ன தெரியுமா? இருக்காது. கவுன்சிலிங்கிற வேர்டை வந்து நீங்கள் எப்பவுமே செக் பண்ணணும். எனக்கு ஜேஇ அட்வான்ஸ், ஜேஇ மெயின்ஸ் பற்றி சொல்லுங்கள் மேம், இன்னும் நிறைய பேசணும் மேம். எனக்கு வந்து ரொபோட்டிக்ஸ் படிக்கணும்னா என்ன எடுக்கணும் மேம், இதெல்லாம் உங்கள் கொஷின்ஸாக இருக்குங்கிற பட்சத்தில் ஸோ ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், ரைட்? அதில் வந்து ஒரு மார்க்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸுன்னு 40 மார்க்ஸ்க்கு இருக்கும். 120 மார்க்ஸ்க்கு கொஷின்ஸ் இருக்கும். அதில் ஒன்று நான் கரெக்டாக எழுதுனேன்னா 4 மார்க், தப்பாக எழுதுனேன்னா ஒரு நெகட்டிவ் மார்க். அதில் வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன், எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்கிறேன், பெர்சன்டேஜ் வேறு, பெர்சன்டைல் வேறு. இதெல்லாம் 9, 10, 11, 12 படிக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சுக்கணும். பெர்சன்டேஜுங்கிறது 100க்கு நான் எவ்வளோ எடுக்கிறேன், 50 மார்க்ஸ் எடுக்கிறேன்னா, 50% எடுக்கிறேன்னா, பெர்சன்டைல் நான் 90ல் இருக்கேன், என்னோட பெர்சன்டைல் 90ல் இருக்குன்னா அவ்வளோ 90 அந்த இடத்துல அவ்வளோ பேர் இருக்கிற இடத்துல நாம் என்னோட ஹையர் ஸ்கோர் 90 கிட்ட இருக்குது. எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறாங்களோ, 1000 பேர் எழுதியிருந்தாங்கன்னா அந்த 1000 அதோட பெர்சன்டேஜுக்குள்ளேயே அவங்க எடுத்த மார்க் இருக்கும் இல்லையா, அதில் நான் வந்து என்னோட பெர்சன்டேஜ் 90 கிட்ட இருக்குது. 100க்கு 90 கிட்ட இருக்குது, 100க்கு 95 கிட்ட இருக்குது. ஓகே, ஸோ அது எல்லாமே இதெல்லாம் தான் கட் ஆஃப் மார்க்ஸ்ன்னு சொல்கிறோம். எல்லாரும் எடுத்த ஆவரேஜோட மார்க்கோட ஆவரேஜ் இருக்கக்கூடிய அதுதான் கட் ஆஃப். 200 கட் ஆஃப்னா என்ன? 200க்கு 200 எடுக்கிறாங்க இன்னைக்கு சில்ட்ரன், ஆமாம் தானே? ஓகே, நீட்டில் வந்து நம்ம கேள்விப்படுறோம் தானே, நீட் எவ்வளோ கிளம்புறோம்? 720க்கு 720 எடுக்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ படிக்கணும், ரைட்? ஒன்றும் வந்து எல்லாத்துலேயும் ஃபுல்லாக எழுதணும்னா என்னோட கட் ஆஃப் அதிகமாக இருக்கணும். அந்த கட் ஆஃப் ஃபுல்லாக இப்போ 200க்கு 200 எடுத்தவங்களுக்கு தான் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். அந்த பிஹெச்டி மாதிரியான காலேஜுக்குள்ளே நீங்கள் போகணும், அமிர்தா விஸ்வதீபம்குள்ளே போகணும், அந்த சிஐடிக்குள்ளே போகணும், எஸ்என்எம்குள்ளே போகணும் அப்படின்னாலும், காலேஜ் கிண்டி சிஇஜி கேம்பஸ்குள்ளே நீங்கள் எந்த கோர்ஸ் வச்சிட்டிங்கனாலே கரியரே மாறிடும் போது அதுக்குள்ளே போகணுன்னா 200க்கு நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜ் கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, எவ்வளோ கட் ஆஃப், அப்போ எவ்வளோ மார்க் எடுக்கணும்? 190 பத்தாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி படிக்கணும்? அது ஒரு ஃபேசினேட்டிங் திங்ஸ். எதுக்காக நான் படிக்கிறேன், என்ன அப்ளை பண்ண போகிறேன், என்ன ஹாபி எனக்கு, அது அப்படி நம்ம இப்போ ரீல் வெர்சஸ் ரியல்லாம் பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில். அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுறாங்க, அது எனக்கு பிடிக்குதா, என்னால் டவரையே ஹேக் பண்ணுறத வந்து நான் கண்ட்ரோல் பண்ணி என்னால் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுதா, இப்போ ஃபேனை வந்து ஸ்பீடாக சுற்ற வைக்கிறனால அங்கே காற்று வருது, ஃபேன் இல்லைன்னா நான் என்னால் ஏதாவது ஒரு ஐடியா கொண்டு வர முடியுதா? தட்ஸ் இன்ஜினியரோட அப்ளிகேஷன்ஸ். டாக்டர் மக்களோட உயிரை காப்பாற்றுற வேலை. அது மாதிரி ஒரு பேஷனேட்டாக நான் எதுக்காக டாக்டர் படிக்கிறேன், ரைட்? அது அட்வான்ஸ்டாக இன்றைக்கி வந்து ஏஐ வந்து ஒரு ஏஐ மூலிமா நான் டெஸ்ட் எடுக்கிறேன். அது ஒரு ஏஐங்கிறது ஒரு டூல். அந்த டூலை எனக்கு அப்ளை பண்ண தெரிஞ்ச அறிவு இருந்தது அப்படின்னா நான் தான் இன்னைக்கு லீடர். எலன் மாஸ்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் இன்னைக்கு பிக்கெஸ்ட் மில்லியனர்? நியூராலிங்க் மாஸ்க்கு வந்து மக்கள் போக முடியுமான்னு செக் பண்ணுறாங்க அவங்களோட சேட்டலைட்ஸ் யூஸ் பண்ணி, ரைட்? அவங்களோட ஏஐ யூஸ் பண்ணி இன்னைக்கு வந்து ஏதாவது கேன்சர் இருக்கா என் உடம்புல, இந்த அடுத்த 7 வருஷத்துக்கு எனக்கு கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு முதற்கொண்டு செக் பண்ணுற அளவுக்கு டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் எது யூஸ் பண்ணி வந்திருக்கு? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது மாதிரி ஒரு ஏஐ சப்ஸ்டியூஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொபாட்டிக்ஸ். அந்த ரொபாட்டிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ரொபாட்டிக்ஸோட கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன படிக்கணும்? அதுக்கு உண்டான ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர் படிக்கணும்னா எனக்கு ஃபிசிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் 9th தெரிஞ்சுக்கணும், ரைட்? 9, 10, 11, 12 ஃபிசிக்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும்.
மேக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஆன்சர் டெரிவேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஃபுட்டு ஈக்குவேஷன்ஸ்னா நான் என்ன சொன்னேன், என்ன அப்ளிகேஷன்ஸ் வேணும்னு சொன்னேன்? கெமிஸ்ட்ரி. எனக்கு பயாலஜி பிடிக்குது, மேக்ஸும் பிடிக்குது. அப்போ நான் நீட்டுக்கு அந்த மாதிரி சயின்ஸ் ஓரியன்ட் போகவும் எனக்கு தெரியல. எனக்கு வந்து இன்ஜினியரிங் ஆப்ஷன்ஸ் படிக்கணும்னு பிடிக்குதுன்னா நான் என்ன எடுக்கணும்? எனி கெஸ்? பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். பிஇ பயோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. பயோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேறு, பயோ மெடிக்கல் டெக்னாலஜி வேறு, ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேறு. எனக்கு ஜியாகிரஃபி பிடிக்குது, எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னாலும் எனக்கு ஆப்ஷன் இருக்குது. ரைட்? பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். அது நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், சிவில் இன்ஜினியர் கீழே வந்தது. அது வந்து என்னோட நிலத்தில் எவ்வளோ ஆழத்துக்கு என்னால் பில்டிங்ஸ், இந்த இடத்துல எவ்வளோ எக்ஸ்ப்ளரேஷன்ஸ், இந்த இடத்துல எவ்வளோ சாண்ட் இருக்குது, என்ன பண்ண முடியும், இந்த சாண்டுக்கு என்ன மாதிரி பில்டிங் கட்ட முடியும், அது என்னது? ஜியோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ரைட்? பிஇ ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸுங்கிறது பயாலஜி வித் மேக்ஸ். எல்லா சப்ஜெக்டையும் ஆப்ஷன் மிங்கிள் பண்ணி என்னால் இன்ஜினியரும் படிக்க முடியும், என்னால் மெடிக்கல் சயின்ஸும் படிக்க முடியும். ரைட்? ஓகே, வெரி குட். ஸோ டிஎன்இஏ அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள கீழே கவர்மெண்ட் காலேஜஸ், டிஎன்இஏ கீழே அண்ணா யூனிவர்சிட்டி, அதுக்கு கீழே இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற காலேஜஸ், அந்த காலேஜஸ் எதுக்குள்ளேயும் நம்ம தாராளமாக போகலாம். இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெங்கடேஸ்வரா காலேஜ்னு இருக்குது. அந்த அது வந்து அதோட காலேஜ் கோட் என்ன, அந்த காலேஜுக்குள்ளே இருக்கிற கோர்ஸ் என்ன, அந்த கோர்ஸோட பிரான்ச் கோட் நோட் பண்ணுங்க. இந்த வார்த்தை காலேஜ் கோட், பிரான்ச் கோட், எந்த கெரியர்னாலுமே இது தெரிஞ்சிருக்கணும். எந்த காலேஜோ அந்த காலேஜோட கோட் என்ன, அது அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ரெஜிஸ்டர் ஆயிருந்தால் தான் நீங்கள் படிக்கிற காலேஜ் சர்டிஃபிகேஷனோட உள்ள காலேஜ். உங்களுக்கு சர்டிஃபிகேட் கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு வேலைக்கு போனால் அப்ளை பண்ணுறதுக்கு கையில் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும். நம்ம டூப்ளிகேஷன்ஸ் காலேஜில் போயிடக்கூடாது. நல்ல டாப் காலேஜில் போகிறோமா, அந்த டாப் காலேஜில் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட போகிறோமா, அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகிறோமா, அந்த ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் தான் ஃபர்ஸ்ட். ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி படித்தோம் இல்லையா, அங்கெல்லாம் ஜேஇ மெயின்ஸ் அட்வான்ஸோட கவுன்சிலிங் இது வச்சு நான் உள்ளே போக முடியும். அது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து என்னோட 12th மார்க் வச்சு அண்ணா யூனிவர்சிட்டியோட இதுக்குள்ளார போக முடியும். டீம்டு யூனிவர்சிட்டி சாஸ்திரா மாதிரிலாம் இருக்குது. சில டீம்டு யூனிவர்சிட்டினா நீங்கள் என்னன்னு செக் பண்ணுங்கள். அது வந்து அட்டானமஸ் யூனிவர்சிட்டி, அவங்களுக்கு உண்டான அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரமாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு செட்டப், அவங்க டெஸ்ட், அவங்களோட எல்லாத்தையும் அவங்களே டிசைன் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை வாங்கி படிக்கணும். அந்த எந்த காலேஜோ அதில் படித்து அதில் என்ன கவுன்சிலிங், அதுக்கு என்ன செலக்ட் பண்ணுறாங்க, கவுன்சிலிங் கீழே வருதா இல்லை ஜேஇ அட்வான்ஸ் மெயின்ஸோட அந்த லிஸ்ட் இருக்குன்னா அந்த இது நம்ம எழுதணும். இல்லைன்னா அவங்களோட சாஸ்திராவோட எஜுகேஷன் இருக்குது. வெள்ளூர் விஐடி, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அவங்களுக்கு தனியாக எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை போய் எழுதினா தான் அந்த காலேஜுக்குள்ளே நம்ம போக முடியும். இது எல்லாம் வந்து உங்களுக்கு பேசிக் நாலேஜ். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளார என்ன மாதிரி முன்னாடியே நீங்கள் ரெடி ஆகிக்கலாம். கடைசி நேரத்தில் போய் படிக்கணுங்கிறது இல்லை. ரைட்? நம்ம நார்த்துலலாம் 6th ரெடி ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம 9th ரெடி ஆகணும்ல. 9th ரெடி ஆனால் தான் ஓரளவுக்கு அங்கே போய் நான் நிற்கும் போது நான் வந்து ஃபெமிலியராக இருக்கேன். அந்த இடத்துல ஃபெமிலியராக இருக்கும்போது எனக்கு பயம் இருக்காது. என்னோட பேஷன் ஓரியன்டாக தைரியமாக ஒரு கெரியரை சூஸ் பண்ண முடியும். யாருக்கு டெக்ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும்? தாராளமாக இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி சேலம் கவர்மெண்ட் காலேஜில் அதுவும் அந்த ஒரு கவர்மெண்ட் கம்மி ஒரு ஃபீஸை வந்து அது படிக்கணும்னா நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். அந்த மார்க் இருந்தால் தான் இந்த காலேஜுக்குள்ளெல்லாம் நுழைய முடியும். அதிகம் ஸ்காலர்ஷிப்லேயே படிச்சுட்டு வர முடியும். அழகாக போய் செட்டில் ஆக முடியும். ஓகே? ஸோ அம்மா அப்பாலாம் வந்து பர் இயர் ஒரு 10 மந்த் வந்து ஒரு 30,000 50,000 சேலரி வாங்குறாங்க அப்படின்னா அவங்களோட வருஷத்துக்கு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா தான் பேக்கேஜே. வருஷத்துக்கு அவ்வளோ சேலரி இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து நீங்கள் உங்களுக்கு 21 வயசில் ஒரு காலேஜ் முடிக்க போகிறீங்க, 18 வயசில் காலேஜில் போகிறீங்கன்னா ஹார்ட் ஏர்ன்டு மணி ஆஃப் 18 இயர்ஸ், ஹார்ட் ஏர்ன்டு 21 இயர்ஸ் ஆஃப் மணி, அதை வந்து உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு கொடுக்க போகிறாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் எப்படி மார்க் வாங்கியிருந்தீங்கன்னா எவ்வளோ பணத்தை குறைக்க முடியும், பெஸ்ட்டாக போக முடியும். அந்த பெஸ்ட்டான காலேஜில் போகும்போது தான் உங்களோட பேக்கேஜ் அவங்க வந்து வருஷத்துக்கு வாங்கினதை நீங்கள் மந்த்துக்கே வாங்கலாம். ஓகே? எப்போ பை சூஸிங் த பெஸ்ட் காலேஜ். அண்ட் அந்த பெஸ்ட் காலேஜ் கிடைக்கணும்னா உங்களுக்கு என்ன அங்கே வரணும்? மார்க் வரணும். நல்ல மார்க் இருந்தால் மட்டும்தான் பெஸ்ட் காலேஜுக்குள்ளே போக முடியும்.
ஓகே. அந்த மார்க் என்ன, அந்த மார்க் எவ்வளவு மார்க் இருந்தா எந்த காலேஜுக்குள்ள போக முடியும்னு பார்க்கலாமா? ஸோ நான் முன்னையே காட்டினேன் இல்லையா எத்தனை ஜோன்ஸ். இதுல வந்து சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல வெல் அங்க இருக்கிற எந்த இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளேயும் போகலாம். ஆனா கீழே இருக்கு இல்லையா, இங்க விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, இங்க இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜஸ் இஸ் நாட் அட்வைசபிள். அங்கெல்லாம் சீட்ஸே ஃபில் ஆகாது. அந்த காலேஜ்ல நம்ம போய் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்போஷர் கிடைக்காது. அந்த காலேஜ் வந்து நம்ம ரேங்கிங் சொன்னால ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்றீங்களா? என்ஐ, வெரி குட், என்ஐஆர்எஸ். அது வந்து அந்த காலேஜ் உள்ள ரேங்கிங்கா இருந்தா வெல் டு கோ. என்பிஏ, என்ஏஏசி, அது வந்து பெஸ்ட் காலேஜ். அந்த என்ஏஏசி இருந்ததுன்னா அந்த இடத்துல கோர்ஸ் நல்லா இருக்கும், அந்த காலேஜ் நல்லா இருக்கும், அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், அங்க எல்லா கல்ச்சரல்ஸ் இருக்கும், நிறைய செமினார்ஸ் இருக்கும், நிறைய வெபினார்ஸ் இருக்கும், நிறைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும். அப்போ அது பெஸ்ட் காலேஜ், நம்ம தைரியமா சூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ டிஎன்இஏ கவர்மெண்ட் காலேஜ், தந்தை பெரியார் கவர்மெண்ட் காலேஜ் வெள்ளூர்ல இருக்கு. அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், ஜிசிடி சொல்லுவாங்க இல்லையா, தர்மபுரியில கவர்மெண்ட் காலேஜ், பர்கூர் கிருஷ்ணகிரியில கவர்மெண்ட் காலேஜ், சேலம்ல கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் கேள்விப்பட்டிருக்கோமா? தெரியல. நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம், அங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னு நமக்கு தெரியல. இது மாதிரி எல்லாமே தேவைப்பட்ட கவர்மெண்ட் காலேஜ். அதோட பாருங்க டிஎன்இஏ கோட் இதுதான். இதுவே அந்த காலேஜை செக் பண்ணும்போது என்ன கூடவே செக் பண்ண போறோம்? டிஎன்இஏ கோட் இருக்கா? அதுதான் தமிழ்நாட்டுக்குள்ளார இந்த கோட் இல்லாத காலேஜ்ல நம்ம போகக்கூடாது. ஓகே. ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹேண்ட் டெக்னாலஜி எங்க இருக்குன்னு சொன்னேன்? வெரி குட், சேலம். அடுத்து செக்ரி, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகே, காரைக்குடி. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல எல்லாம் ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்கு. அங்க வந்து இன்னும் ஃபீஸ் கம்மி, பட் பெஸ்ட் எக்ஸ்போஷர், பெரிய பெரிய இடத்துல போய் செட்டில் ஆகிறதுக்கான யூனிவர்சிட்டி. ஸோ இது கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், டாப் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ், பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்க போறோம். நீங்க எந்த கெரியர் சூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு டாப் காலேஜ் எது, அதுல கவர்மெண்ட் காலேஜ் எது, டீம்ட் யூனிவர்சிட்டி எது, பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எது, அதுல என்ஐஆர்எஃப் ரேட்டிங் இருக்கா, என்ஏஏஎஸ் காலேஜ் ரேட்டிங் இருக்கா, நான் என்ன கோர்ஸ் படிக்க போறேன், அதுக்கு என்பிஏ சர்டிபிகேஷன்ஸ் இருக்கா, அண்ட் சூசிங் a குட் காலேஜுக்கு ஒரு வெப்சைட் சொன்னதே ஞாபகம் இருக்கா? annauniv.com. இதெல்லாம் நோட் பண்ண பார்க்கலாம். TNEA. ஓகே, இது ORG எல்லாமே இருக்கும். நீங்க TNEA போட்டாலே வந்துடும். நெக்ஸ்ட் இஸ் இது வந்து anna.org, ரைட்? இது எதுக்கு சொன்னேன்? இன்ஜினியரிங். நீட்டுக்கு, மெடிசனுக்கு, ஃபாஸ்டா எழுதுங்க. medical-selection.net. இதுல எல்லா கோர்சஸும் வரும், மெடிசனுக்கு ரிலேட்டடான எல்லா கோர்சஸும் வரும். அதுல எனக்கு எது பிடிக்குது முதல்ல செக் பண்ண போறோம். அதுக்கு என்ன காலேஜ் இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் எப்படி அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு செக் பண்ண போறோம், ரைட்? நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? என்ன? நேஷனல் எலிஜிபிலிட்டி ஃபார் மெடிக்கல். ஓகே, வெரி குட். ஸோ அதுக்கும் அந்த நீட்டோட வெப்சைட்ஸ்குள்ளே போகும்போது அதுக்குண்டான என்ன கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ், இப்போ டிஎன்இஏக்குள்ள நான் சொல்கிறப்போ இது எல்லாமே சொல்ல போகிறேன். அதுக்கு ரிலேட்டடாக நீட்டோட வெப்சைட்குள்ளே போகும்போது மெடிக்கலுக்கு ரிலேட்டடான கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வரும். ஓகே. ஸோ கோர்சஸ் ஆஃபர்டு பை அண்ணா யூனிவர்சிட்டி, அதோட அஃபிலியேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் மொத்தம் 95 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. 95 இன்ஜினியரிங் டிஃபரெண்ட் கோர்சஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம என்னென்னு சொன்னோம்? மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, சிவில், ஐடி, இதை தாண்டி நமக்கு தெரியல. அப்போ அதே மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் கோர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. அது ஆர்ட்ஸில் ஆர்ட்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணுறோமான்றது சாய்ஸ். நீடா வாண்டா? ஓகே, நீட் தெரியுமா? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் நீட் அண்ட் வாண்ட்? நீடுனா என்ன, வாண்ட்னா என்ன?
நீடு வந்து எனக்கு இம்மீடியட் தேவை, வாண்ட்டுங்கிறது ஆன்சர். ஓகே, ஸோ நான் வந்து பேர்னிங் டிசையரோட எனக்கு இதுதான் வேணுங்கும் போது நான் நல்லா படிப்பேன். ஏதோ ஒன்று படிச்சுக்கலாங்கும் போது நான் பெருசாக படிக்க மாட்டேன். எனக்கு வேல்யூ தெரியும், இதுதான் வேணும்னு வாட் ஐ ரியலி வாண்ட்னு சூஸ் பண்ணவங்களால மட்டும்தான் நீடோட படிக்க முடியும். எனக்கு என்ன சூஸ், எனக்கு எது இருக்குன்னே தெரியலங்கும் போது, கிளாரிட்டி இல்லைங்கும் போது என்னால் சூஸும் பண்ண முடியாது, படிக்கவும். எனக்கு என்ன வேணும்னா தானே அதுக்கு என்ன வேணும்னு தெரியும், அது என்ன படிக்கணும். என்ன நான் சொன்னேன்ல, பிரியாணி எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, இந்த பிரியாணி வேணும்னா நான் இந்த மாதிரி அரிசி போடணும். எனக்கு என்ன பிரியாணினே தெரியாதுங்கிறப்போ என்ன நான் சூஸ் பண்ணுவேன், what is the raw material that I am going to use to get a good quality biryani. Okay, so what is that I really want, அது தெரியும். இது அப்போ தெரியும் போது உங்களோட டிஃப்ரெண்ட் கெரியர் ஆப்ஷன்ஸ் தெரியும். அது கோர்ஸ் பிரான்ச் நீங்கள் போட்டு தெரியணும். அடுத்தது என்ன தெரியணும், though it is arts, though it is medicine, though it is engineering, எல்லாத்துக்கும் என்ன கோர்ஸோ அந்த கோர்ஸோட பிரான்ச் கோடு தெரியணும், காலேஜ் கோடு தெரியணும். ஒரு அது இன்னும் இன்டீரியராக போனால் அதுக்கு எவ்வளோ சீட்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியணும். ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி, MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இங்கே யார் படித்தாங்க? அந்த 5 பேரில் ஒருத்தர் படித்தாங்க. யார் அது? வெரி குட், அப்துல் கலாம் இங்கே தான் படித்தார். ரைட், இங்கே வந்து 99% இருந்தால் கூட 98 இருந்தால் கூட உள்ளே போக முடியாது. 99% இருந்தால் மட்டும் தான் இங்கே உள்ளே போக முடியும். 98 இருந்தால் கூட இங்கே கிடைக்காது. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் 60 சீட் இருக்கு, ஏரோநாட்டிக்கல் 60 சீட் இருக்கு, ஆட்டோமொபைல் 20 சீட், 60 சீட் இருக்கு, எல்லாமே 60 சீட். ஐடிக்கு வந்து 120 சீட்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் இதில் நம்மளுக்கு என்ன தெரியுது, ஐடி வந்து அவ்வளோ டிமாண்ட் உள்ள கோர்ஸ்ன்னு தெரியுது. ஓகே, 120 சீட்ஸ் ஐடி சூஸ் பண்ணலாம்ன்ற போது ஸோ எதை சூஸ் பண்ண போகிறோம். ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி கேம்பஸ், அண்ணா 3வது கேம்பஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டாப் மோஸ்ட் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே போயிட்டீங்கன்னா உங்களோட பேக்கேஜே வேறு, வெளியே வரும்போதே வேலையோட வருவீங்க. அப்பேரல் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ரைட், ஃபுட் டெக்னாலஜி. அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம் கேள்விப்பட்டிருக்கோம் தானே, இதுலேயும் போகலாம். இதுலேயும் படிக்கிறது கஷ்டம், நல்லா படிச்சிங்கன்னா நல்ல கட் ஆஃபோட பேஷனேட்டாக படிக்கும்போது மார்க் ஆட்டோமேட்டிக்காக வரும். என்னன்னே தெரியாமல் படிக்கும்போது தான் மார்க் வராது. இனிமேல் படிக்கலாம்ல பேஷனேட்டாக. கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு படிச்சிடலாமா? இப்போ அசியூம் தட் யூ ஆர் இன் 12th ஸ்டாண்டர்ட், யூ காட் அ குட் மார்க். நீங்கள் இப்போ காலேஜ் போகணும்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? இது தெரியும், இது வந்து டீச் பண்ணிடுவாங்க எல்லாருக்கும். 8th 9thலேயே டீச் பண்ணுவாங்க. 6th 7th 8th வரும்போது இதை தெரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது அவங்க 9thலேயே வந்து நல்ல மார்க் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10th ஆப்வியஸாக கரெக்டான மார்க் வந்துடும். 12th அவங்களால காலேஜ் சூஸ் பண்ண முடியும். See, eligibility based on academics, eligibility based on vocational. இப்போ ஒரு சீட் எப்படி பிரியுதுன்னு பார்க்கலாமா? ஒரு சீட்டுனா 100 சீட், 60 சீட்டு நாங்கள் போட்டிருந்தது. ஏன் மேம் 100 சீட்டு கொடுக்கலன்னு கேட்கலையே யாரும். ஏன் கேட்கல? எல்லா இடத்துலையும் 60 சீட்டு 30 சீட்டு இருந்தாலும் இருந்தது. ஏன் 100 சீட்டு கொடுக்கல அந்த காலேஜில்? படிக்க முடியாத 100 சீட்டு. எனி கெஸ்? மார்க் எலிஜிபிளா எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் ஆன்சர். உங்கள் கொஷின் என்ன? நான் ஸ்போர்ட்ஸும் போகணும்னா சத்தமா, நான் ஸ்போர்ட்ஸும் போகணும்னா எனக்கு படிக்கவும் செய்யணுமா, நான் என்ன பண்ணுறது? அந்த கொஷினோட ஆன்சர் இங்கே இருக்குது. பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஒரு இதில் எலிஜிபிலிட்டி ஜென்ரல் கேட்டகரி 40 ஒரு 100 சீட் இருக்குது அப்படின்னா அதில் வந்து 40% வந்து ரொம்ப புவர் பீப்புளாக இருக்காங்களா, அவங்களுக்கு படிக்கிறதே கஷ்டம் இல்லை. நீங்கள் 100 மார்க் எடுக்கிற இடத்துல அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு 40 மார்க் 45 மார்க் எடுத்தாலே அவங்க உள்ளே போயிடலாம். ஓகே, அந்த கேஸ்ட் வைஸ் ரொம்ப புவர் பீப்புளுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்கெல்லாம் படிக்கணும். அவங்க படிக்கும்போது தான் புவர்லேருந்து கண்ட்ரி கரெக்டான டெவலப்மெண்ட் கிடைக்கும்ல. ஸோ அதனால கோட்டா இஸ் நீடட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி ஆதி திராவிடர் அப்படிலாம் சொல்லுவாங்க. எஸ்சி, எஸ்டி, முஸ்லீம், அந்த மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் எம்பிசி, அது எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்கு? 40% வந்து பேக்வேர்டு கிளாஸ் போவாங்க. இன்க்ளூடிங் கிளாஸ் அந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு 40% வேணும். ஜென்ரல் கேட்டகரிக்கு 45%. இது தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரல் இதே மாதிரி வொகேஷனல் +1 +2 படிக்காம பாலிடெக்னிக் படிச்சுட்டு இன்ஜினியரிங் சீட்ஸ் வராங்கல்ல, அவங்க தான் வொகேஷனல், அவங்களுக்கும் சீட்ஸ் போயிடும். ரைட், ஸோ டாக்குமெண்ட்ஸ் நீடட் இது எல்லாமே நோட் பண்ணுவோம். மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கணும், 10th மார்க் கரெக்டாக இருக்கணும், 12th மார்க் மெயில் ஐடி உங்களுக்கு தனியாக இருக்கணும்.
7.5% உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸில் நல்லா டாப்பராக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரிசர்வேஷன், நீங்களாம் ஈஸியாக உள்ள போயிடலாம் கவர்மெண்ட் காலேஜில். ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, அவங்க பீப்புள் வந்து மிலிட்ரியிலேருந்து வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் சூஸ் பண்ணதுக்கு போக தான் நார்மல் அகாடமிக், ஜென்ரல் அகாடமிக் ஒரு கோட்டாவில் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற சீட்ஸ் தான் வரும். அதுதான் அந்த 60 கிளியர். அதெல்லாம் வந்து ஆல் இந்தியா கோட்டான்னு தனியாக இருக்குது, தமிழ்நாடு கோட்டா ஸ்டேட் கோட்டா தனியாக இருக்குது. ஆல் இந்தியா கோட்டானா அந்த மீதி 60 சீட்டில் மீதி 40 சீட் இருக்கு இல்லையா, அந்த 40 சீட் எல்லா பீப்புளும் அப்ளை பண்ணுவாங்க. ஆல் இந்தியா லெவலில் எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க. மீதி 60 சீட்டு தமிழ்நாடு பீப்புள் மட்டும் அப்ளை பண்ணுவாங்க. கிளியர். ஸோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ சீட்டும் தாண்டி தான் நம்மளுக்கு சீட் கிடைக்கும்னா நல்ல மார்க் இருந்ததுன்னா மட்டும்தான் நல்ல பெஸ்ட்டாக செலக்ட் பண்ண முடியுங்கிறது தான் ஆன்சர். கிளியர். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன், டிஎன்இஏ கவுன்சிலிங் ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இன்னும் கிளியராக பார்க்கணுன்னா அது ஒரு ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம், உங்களுக்கு மார்க் வந்துடும், உங்களுக்கு வந்து ரேங்கிங் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங்குள்ளே வரும்போது அக்கா அண்ணாலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்ல, நியூஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த கவுன்சிலிங்குள்ளே வரும்போது உங்களுக்கு நீங்கள் 12th மார்க் எடுத்துட்டீங்க, ஒரு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்க, 12th மார்க் எடுத்துட்டீங்க, ஒரு மெடிசன் கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, மெடிசன் காலேஜ் சூஸ் பண்ணுறீங்கன்னா எனக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ, நான் எந்த காலேஜில் படிக்கணும், இந்த காலேஜெலாம் படிக்கலாம்னு எனக்கு கட்டாயம் 10 காலேஜ் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அந்த கவுன்சிலிங்குள்ளே போய் உட்காரணும். ஓகே. அக்செப்ட் அண்ட் ஜாயின்னு ஒரு ஆப்ஷன். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குவிட், அப்வர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஒரு ரவுண்ட் 1, ரவுண்டு 2, ரவுண்டு 3, 3 ரவுண்டு நடக்கும். ஒவ்வொரு ரவுண்டுலேயும் இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் படிப்பீங்க 11th 12th எல்லாமே படிப்பீங்க. ரைட். அக்செப்ட் அண்ட் ஜாயின் அப்படின்னா அக்செப்ட் நான் கொடுத்துட்டேன், பெஸ்ட்டு காலேஜ் உங்களோட நீங்கள் சூஸ் பண்ணதே உங்களுக்கு கிடச்சிருச்சு, நீங்கள் போயிடுவீங்க, போய் பணம் கட்டி சேர்ந்துப்பீங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 10 சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா, 10 சாய்ஸோட டிஎன்ஏ கோடு தெரியணும் அண்ட் பிரான்ச் கோடு தெரியணும், அதெல்லாம் கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு 3 நாள் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். நம்ம 10வது தான் கடைசியாக ஆப்ஷன் கொடுத்தது வந்துருச்சு, உங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ண முடியும், வேறு ஏதாவது பெஸ்ட்டாக வேணும்னு சொல்லுவோம்ல. அப்போ அக்செப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற காலேஜஸ் சூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மற்ற காலேஜஸ் எப்போ வரும்னா அந்த ஆல் இந்தியா கோட்டா போயிட்டு, கவர்மெண்ட் கோட்டா 7.5 கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொன்னோம்ல, அந்த கோட்டா போயிட்டு, கேஸ்ட் பேசிஸில் எல்லாமே போயிட்டு, அதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு மேலே மார்க் வாங்கினவங்க எல்லாம் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற சீட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. நீங்கள் டாப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிடுவீங்க. நீங்கள் அப்போ அதை அக்செப்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல நீங்கள் வெளியே வந்துடலாம். இல்லை மறுபடியும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த காலேஜே வேண்டாம் அப்படிங்கும்போது டிக்ளைன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் பணம் கட்டி நீங்கள் வேண்டிய சீட்டை படிச்சுக்கலாம். நம்ம என்ன சொன்னோம், கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொன்னோம், 18,000. ப்ரைவேட்டில் மினிமம் 1,45,000 பர் செமஸ்டர். ஓகே, அரவுண்ட். அப்போது அது பேஸ்ட் ஆன் அந்த யூனிவர்சிட்டிஸ், பேஸ்ட் ஆன் த ப்ரைவேட் ஃபினான்ஷியல் காலேஜ், அதெல்லாம் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ். அங்கே போய் 12th முடிக்கும் போது எனக்கு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான் வேணும், ஏரோஸ்பேஸ் தான் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் கேட்ட கோர்ஸ்க்கு நீங்கள் வாங்கின மார்க்கு அந்த கவுன்சிலிங்கில் இவ்வளோ கோட்டாஸ், கவர்மெண்ட் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, அந்த கேஸ்ட் கம்யூனிட்டி கோட்டா, இது எல்லாம் போக கிடைக்குமா? அப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கணும், எவ்வளோ கட்-ஆஃப் வாங்கணும், நிறைய வாங்கணும்ல, அது இல்லைன்னா வராது. ஓகே. ஸோ அப்போ டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அடுத்த ரவுண்டுக்கு போயிருங்க. அடுத்த ரவுண்ட் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். ஸோ உங்களுக்கு கிடைச்சிருச்சு, டிக்ளைன் த கரண்ட் அலாட்மெண்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், டிக்ளைன் அண்ட் குவிட், அப்வர்ட் அண்ட் மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். 3 ரவுண்டில் இந்த மாதிரி வெயிட் பண்ணி காலேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஃபீஸ் இருக்குது, அந்த ஃபீஸை கட்ட சொல்லுவாங்க. அந்த ஃபீஸ் கட்டிட்டு அப்போ சூஸ் பண்ணலை அப்படின்னா ரீஃபண்டபிள். அது எவ்வளோ, அது என்ன பண்ணணும், அது 1 lakh, அது 18,000. கவர்மெண்ட் காலேஜில் 18,000 நீங்கள் போய் கட்டணும். டிஎஃப்சி சென்டர்னு ஞாபகம் வச்சுக்கணும். கவுன்சிலிங்கில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 3 ரவுண்டு ஞாபகம் வச்சுக்கணும், எழுதிக்கோங்க. 3 ரவுண்டு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அதுக்குள்ளார எத்தனை ப்ராசஸ் இருக்குது, 6 ப்ராசஸ் இருக்குது. கரெக்டாக லிங்க்கு கிளிக்கெல்லாம் பண்ணலை அப்படின்னா கவுன்சிலிங்கை விட்டு வெளியே வந்துடுவீங்க. வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா எல்லாரும் செலக்ட் பண்ணது போக கடைசியாக 1 2 இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதில் தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். இல்லை கரெக்டாக சூஸ் பண்ணணும், கரெக்டாக அங்கே தெரியுதுன்னா தான் ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது பிரான்ச் கோடு, கோர்ஸ் கோடு மாற்றி போட்டுட்டோன்னா, சப்போஸ் எம்இக்கு பதிலாக பிடெக் போட்டுட்டோம் அப்படின்னா நீங்கள் எம்இ படிக்க முடியாது. பிடெக்கோட கோர்ஸை பிஎஸ் எம்எஸ்ன்னு மாற்றி போட்டிங்கன்னா அதுதான் என்ன கிடைக்குதோ அதுதான் படிக்க முடியும்.
ஏன்னா நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்க. ஓகே, இது அதுதான் ப்ரொசீஜர். இதெல்லாம் 2-3 தடவை உள்ளே போய் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரைட் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங், அலாட்மெண்ட், கன்ஃபர்மேஷன், டிக்ளைன், மூவ் டு த நெக்ஸ்ட் ரவுண்ட் 2 அப்படியே நடக்கும். அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டவுன்வர்ட். இப்போ எனக்கு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், நான் இந்த காலேஜ் ஓகே ஆனால் இன்னும் பெட்டராக கிடைச்சா நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் அந்த காலேஜுக்கு நான் போய் ஃபீஸ் கட்டணும். ஸோ அந்த டிஎஃப்சி சென்டர் எழுதிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎஃப்சி சென்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 ரவுண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரவுண்டுலேயும் 6 ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்க்குள்ளார நான் பிரான்ச் கோடும் காலேஜ் கோடும் எல்லாமே கொடுத்து நான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணணும். ஒவ்வொரு இதுக்குமே அமௌண்ட் இருக்குது. அந்த டிஎஃப்சி சென்டரில் நான் போய் பணம் நியரஸ்ட் சேலம்னா சேலமில் இருக்குது. அங்கே போய் அங்கே போய் நான் அந்த அக்செப்ட்டுக்கு பணம் கட்டிட்டு அப்வேர்டுக்கு வெயிட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் என்னோட சீட்டை நான் பிளாக் பண்ணிக்கிட்டேன். இன்னும் பெஸ்ட்டாக கிடைக்குமான்னு பார்க்குறேன். எதுவும் கிடைக்கல அப்படின்னா நான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த பணம் வந்து எனக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ அப்வேர்ட் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அக்செப்ட் அண்ட் ஜாயின் அந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் நமக்கு வரும். அதை எடுத்துகிட்டு போய் நம்ம காலேஜில் டியூஷன் ஃபீஸ் கட்டி ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி நம்ம சீட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். பேமெண்ட் கட்டலைன்னா சீட் இல்லைன்ட்டு நம்ம எல்லாமே இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர் இது பண்ணுவோம். 3 டேஸ்க்குள்ளார எல்லாமே பண்ணுவோம். ஒவ்வொரு ரவுண்டுக்கு ஒவ்வொரு அந்த ப்ராசஸ்க்கும் 3 டேஸ் தான். ஓகே, இது கவர்மெண்ட் ஸ்கெடியூல் ஃபார் 7.5% ரிசர்வேஷன் பீப்புளுக்கு இருக்காங்க இல்லையா. ரவுண்டு 1க்கு யாரை கூப்பிடுவாங்கன்னா 200 கட் ஆஃப்ல இருந்து 179 வரைக்கும் 179க்கு மேல கட் ஆஃப் வாங்கிட்டாங்க இல்லையா, அவங்கள்ல இருந்து 200 வரைக்கும் எடுத்துக்கிறவங்கள கூப்பிடுவாங்க. ரவுண்டு 2க்கு வந்து 178ல இருந்து 142 மார்க் வரைக்கும் யாரெல்லாம் எடுத்துக்கிறாங்களோ கட் ஆஃப், இது எல்லா மார்க்கோட ஆவரேஜ் தான் கட் ஆஃப், தெரியும்ல. அவ்வளோ மார்க் யார் எடுத்துருக்காங்களோ அவங்கள எந்த ரவுண்டில் கூப்பிடுவாங்க, ரவுண்டு 2க்கு. நெக்ஸ்ட் ரவுண்டு 3க்கு 141ல இருந்து 77 வரைக்கும் எடுத்தவங்கள கூப்பிடுவாங்க. 77 ஆல்மோஸ்ட் 75 பாஸ் மார்க்ஸ் கிட்ட வரும்ல, ஸோ அது கூப்பிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி ரவுண்ட்ஸுக்கு இப்போ இங்கே வந்து எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த 200ல இருந்து 179 சொன்னல, எவ்வளோ மார்க்கு ஹையஸ்ட் 20 மார்க்ஸ்ல 180ல இருந்து 200 தானே. அதுல வந்து எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, 1003 எவ்வளவு பீப்புள், 1300 இருக்காங்க கவர்மெண்ட் கோட்டால மட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. செகண்ட் ரவுண்ட்ல 1300 பேர் அவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்காங்க, 200 கிட்ட எடுத்துருக்காங்க. அடுத்தது செகண்ட் ரவுண்டுக்கு 10,000 பேர் எடுத்திருக்காங்க. 10,000 பேர் எவ்வளோ எடுத்திருக்காங்க, 179ல இருந்து 142 வரையும் எடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே வந்து 31,000 பேர் 12th முடிச்சவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. கிளியர்? இது எங்க, கவர்மெண்ட் 7% கோட்டா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்க மட்டும் இவ்வளவு பேர். நெக்ஸ்ட் போலாமா, அகாடமிக் கவுன்சில், நார்மல் கவுன்சில் 200ல இருந்து 179க்கு மேல 200 வரைக்கும் எடுத்துருக்கிறவங்கள நார்மல் கோட்டா, நார்மலா நம்மள மாதிரி சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அந்த கவர்மெண்ட் காலேஜ் ஸ்கூல்ல படிக்காம எந்த ரிசர்வேஷன் ஸ்கூல் இல்லாம கீழே வர நார்மல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 26,000 பேர். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே 180க்கு மேல கட் ஆஃப் எடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, நார்மல்ல 26,000 இருக்காங்க. அது செகண்ட் ரவுண்டுக்கு பாருங்க 1,04,600. 178ல இருந்து 142க்குள்ள எவ்வளவு பேர் மார்க் எடுத்துட்டாங்க, 1 lakh சில்ட்ரன் எடுத்துட்டாங்க. அவ்வளோ பேர் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவாங்க. விச் மீன்ஸ் ஹையஸ்ட் மார்க் எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல போய் நல்ல பெஸ்டான காலேஜ் பெஸ்டான சீட்டை செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க எந்த 142க்கு மேல 178க்குள்ள மார்க் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பிடுறதே எந்த ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு தான் கூப்பிடுவாங்க. தேர்ட் ரவுண்ட் 140க்கு கீழே நீங்க மார்க் எடுத்தீங்கன்னா உங்களை எங்க கூப்பிடுவாங்க, தேர்ட் ரவுண்டு கூப்பிடுவாங்க. அப்ப இது 26,000 பேரும் மேல இருக்கிற 1000 பேரு 1,00,000 பேர். இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 26,000 பேர், செகண்ட் ரவுண்ட்ல 1,00,000 பேர். அவங்க எல்லாம் சூஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிற காலேஜ் தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. அப்போ 150க்கு கீழே மார்க் எடுத்தீங்கன்னா ஓகே, அங்க வந்து 1,97,000 பேர் பார்த்துக்கோங்க. இது அடுத்தது வொகேஷனல், இதுல சில்ட்ரன் 1,50,000 பேர். ஓகே, ஒரு வருஷத்துல இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியே வர 12th ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ, 1.5 lakhs. இன்ஜினியரிங் மட்டும்னா டாக்டருக்கு எவ்வளோ, மற்ற ஆர்ட்ஸ் சயின்ஸுக்கு எவ்வளோ,
அப்போ மொத்தம் 12th பீப்புள் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க, எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க. 12th படிக்கிறவங்க உங்க கூடயே 9th படிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் இது சொன்னோம்ல, ஓப்பன் காம்படிஷனில் 31%, பேக்வேர்டு கிளாஸுக்கு 26%, பிசிஎம் பேக்வேர்டு முஸ்லீம்ஸ்க்கு 3.5%, டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ் இன்னும் அதில் நோட்டிஃபை பண்ணாமல் இருக்கிற கம்யூனிட்டிஸ்க்கு 20% சீட் போயிடும், எஸ்சிக்கு 15 சீட் போயிடும் 15%, அண்ட் ட்ரைப்ஸ் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் 1% போயிடும். இதுதான் டோட்டல் சீட்ஸ். 100 சீட்ஸில் உங்களுக்கு 60 சீட்டுனா இதுதான் இந்த கோட்டாவில் பிரிஞ்சு அதுக்கப்புறம் தான் சீட்டு வந்து உங்கள் கைக்கு வரும். நல்ல மார்க் எடுத்தவங்களுக்கு நல்ல சீட்டு போய் அதுக்கப்புறம் தான் இருக்கிற சீட்டை நீங்கள் சூஸ் பண்ணணும். அது கிடைக்கலன்னா நீங்கள் இப்போ ப்ரைவேட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் செமஸ்டருக்கு 1 lakh செலவு பண்ணி படிக்க ரெடி. தமிழ்நாடுக்குள்ளார ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளெல்லாம் போனால் மார்க் இல்லாமல் போகவே முடியாது. அங்கெல்லாம் நீங்கள் பணம் கட்டிலாம் படிக்கவே முடியாது. பெஸ்ட்டு டாப் ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தோம்ல, ஐஐடி என்ஐடி இதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. டாப் பிஎஸ்ஜிலலாம் நீங்கள் ஒரு ஃபைனான்ஸ் அதில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் கோர்ஸ் இருக்குது. ஓகே, இதெல்லாம் படிக்கணும்னா நீங்கள் வந்து எவ்வளோ காசு கட்டணும்னா அவங்க சொன்னாங்க 25 lakhs அந்த மாதிரி கட்டினா படிக்கிறதுக்கு கோர்ஸ் இருக்குது. அவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ ஜாலியாக படிக்கலாம். அவ்வளோ பணம் இல்லை, நல்லா படிக்கணும், கரியர் வேணும் அப்படின்னா எப்படி படிக்கணும்னு யூ கேன் திங்க் அண்ட் ஆக்ட். ரைட்டா? ஸோ பாருங்க, இது வந்து 2020ல இல்ல ஆவரேஜ் ஸ்ட்ரக்சர். பிடெக்கு 2.5 லட்சம் ரூபா ஆவரேஜ் ஃபீஸ் 4 வருஷம் முடிக்கிறது கவர்மெண்ட் இதில், கவர்மெண்ட் காலேஜில். ஓகே, பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் பிஇ முடிக்கிறதுக்கு 1.5 லட்சம் ரூபா 4 இயர்ஸ்க்கும் சேர்த்து. எம்பிஏக்கு 93,000, எம்சிஏக்கு 1,23,000, எம்எஸ்சிக்கு 82,000. ஓகே, பிஹெச்டி பண்ணுறதுக்கு 51,000 3 இயர்ஸ்க்கே. இது எங்க? கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில். இது எல்லாம் 5 times higher in the private institutions based on the college ஓட accreditation. ரைட்டா? ஸோ சாய்ஸ் ஆஃப் ஃபில்லிங், கரெக்டிங் யுவர் ஃபியூச்சர். சாய்ஸ் ஃபில்லிங் அந்த ஃபியூச்சரையே டிபெண்ட் பண்ணுறது. கவுன்சிலிங்கில் நீங்கள் சூஸ் பண்ணுற சாய்ஸுங்கிறது வந்து உங்கள் ஃபியூச்சர். ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்க. படிக்கிறது மட்டும் பத்தாது, இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சு வச்சுருந்தா தான் பெஸ்ட்டாக சூஸ் பண்ண முடியும். ஓகே, எதுக்காக இத்தனை காலேஜஸ் சொன்னோம், இத்தனை கோர்சஸ் சொன்னோம்? ஐஐடியில் எந்த கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். பிடெக் கம்ப்யூட்டர் டெக்னாலஜினாலும் ஒன்று தான், பிஇ கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜினாலும் ஒன்று தான். அது அப்ளிகேஷன்ஸ் தான் வேறையாக இருக்கும். பிடெக்கில் 100 சீட் இருக்கும் அண்ட் பிஇயில் 60 சீட் இருக்கும். ஸோ எல்லாமே கிடச்சிதுன்னா அந்த காலேஜில் எங்கேயாவது ஒரு சீட்டு உங்களோட கோர்ஸ் டிசைனில் இருக்கும், ஈஸியாக பிக் பண்ணலாம். ஐஐடி என்ஐடி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே நீங்கள் உங்களுக்கு ஒரு கோர்ஸ் தான் தெரிஞ்சதுன்னா அந்த 95 கோர்ஸும் தெரியலன்னா அதில் ஏதாவது ஒரு செக்ரிகேஷன்ஸ் இருக்கும். அந்த 95 கோர்ஸ்லேயும் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே தெரிஞ்சதுன்னா நீங்கள் எடுத்த மார்க்குக்கு எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் சீட் இருக்குது. ஓகே, என்ன மார்க் எடுத்தாலும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சீட் இருக்குது. பட் நம்மளுக்கு தெரியுமாங்கிறது தான் மேட்டர்ஸ். தேடி பார்த்து இப்போ ஐடியா கிடைச்சிருச்சா? இதே சேம் தான் நீட் மெடிக்கலுக்கும். ஓகே, மெடிக்கலுக்கும் இதே மாதிரி கவுன்சிலிங்ஸ் கோட்டாஸ் ஃபில் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் இருக்குது, அலாட்மெண்ட் டிக்ளைன் அப்வர்ட் எல்லா ரவுண்ட்ஸும் இருக்குது. ஓகே, மெடிக்கல்லையும் இதே தான். மெடிக்கல் இல்லாமல் எனக்கு நீட் படிக்கலாம், டாக்டர் தெரியும், அப்புறம் என்ன தெரியும்? நீட்னா டாக்டர் என்ன மாதிரி டாக்டர்? எம்பிபிஎஸ் தெரியும், அப்புறம் பிடிஎஸ் டென்டிஸ்ட் தெரியும் தானே? அதை தாண்டி யுனானி டாக்டர், ஹோமியோபதி டாக்டர், நேச்சுரோபதி, யோகிக் தெராப்பி டாக்டர், இதெல்லாம் நீட் எழுதி போகும். யுனானி இது எல்லாமே கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். இதை தாண்டி வெட்டினரி சயின்ஸ். என்ன வெட்டினரினா அனிமல் பேஷண்டாக இருந்தால் வெட்டினரி சயின்ஸ் படிக்கலாம். 27 தமிழ்நாடு இன்ஜினியர் வெட்டினரி காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனே இல்லை வெட்டினரி சயின்ஸ் படிக்கிறதுக்கு. அதை தாண்டி நீட் இல்லாமல் ஏகப்பட்ட கோர்ஸ் போகலாம். பயோமெடிக்கல் போகலாம், ஃபுட் டெக்னாலஜி போகலாம், கார்டியோ டெக்னாலஜி போகலாம், அண்ட் ஆப்ரேஷன் இமேஜிங் அண்ட் ஃபிசியோதெரப்பிலாம் கேள்விப்பட்டு போல ஃபிசியோதெரப்பி, ஆக்சிடென்ட் ரிலேட்டட் கோர்ஸ் போகலாம். ஓகே, ஸோ இத்தனை இருக்குது பேராமெடிக்கல் கோர்சஸ். பேராமெடிக்கல் கோர்சஸ்னால் என்னன்னு செக் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும். அதை நான் போய் எங்கே தெரிஞ்சுக்கலாம்? அனதர் இம்பார்ட்டன்ட் வெப்சைட் எழுதிக்கோங்க, www.mgr செக் பண்ணுங்க.
அதுக்குள்ளே போனோம்னா எல்லாமே வந்து ஓகே எம்ஜிஆர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் எம்ஜிஆர் அது அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்போது எம்ஜிஆர் வெப்சைட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி இதில் வந்து மெடிக்கல் கோர்ஸ் எல்லாமே மெடிக்கல் கோர்ஸில் இருக்கிற டிஃபரன்சியேஷன்ஸ், பேராமெடிக்கல் கோர்ஸ் என்னென்ன, நர்சிங் கோர்ஸ் என்ன, அந்த அலைடு ஹெல்த் கோர்ஸ் என்ன, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், ஹோம் சயின்ஸ். ஓகே, இன்னைக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா ஃபாரினில், எல்லாருமே நம்ம எல்லாம் அப்பாவும் ஒர்க் பண்ணுறாங்க, அம்மாவும் ஒர்க் பண்ணுறாங்க. அண்டு அந்த ஹோம் சயின்ஸ் படிச்சுட்டு நான் அவங்க வீட்டை டேக் கேர் பண்ணேன்னா எனக்கு மந்த்லி 1 lakh salary. ஓகே, டாக்டருக்கு நான் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அட்வைஸ் கொடுக்குறேன்னா எனக்கு மந்த்லி வந்து 1.220,000 salary. எல்லாத்துலேயும் கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, எல்லாமே பேக்கேஜோடு இருக்குது. நம்ம எது சூஸ் பண்ணுறோம், எப்படி படிக்கிறோம் இல்லையா. இதை தாண்டி ஃபிஷரிஸ் இருக்குது அண்ட் மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது. இதுக்கு ஈக்குவலாக ஒரு பார்ட் டிஃபென்ஸ் இருக்குது. அந்த டிஃபென்ஸில் போய்ட்டு நான் வந்து எல்லாமே மெடிசன் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிக்கலாம், இன்னும் ஃப்ரீயாகவே படிச்சுட்டு வரலாம். இந்த அமௌண்ட் கூட இல்லாமல் படிச்சுட்டு வரலாம். ஆனால் அதில் ஏகப்பட்ட இது இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். டிஃபென்ஸ்குள்ளே போய் பார்க்கணும், அந்த டிஃபென்ஸோட வெப்சைட்குள்ளே போய் பார்க்கணும். ஓகே, மேரிடைம் யூனிவர்சிட்டி மெரைன் இன்ஜினியர் படிக்கலாம், அதுலேயே ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பேக்கேஜோட வேறு லெவலில் போகிற கோர்ஸ். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிடலாமா? எனி கொஸ்டின்ஸ்? நல்லா இருந்துச்சா சிஸ்டர்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்மளோட இன்ஜினியரிங் பற்றின அத்தனை கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன்ஸ், கெரியர் ஆப்ஷன்ஸ் பேசிட்டோம். இன்னொரு ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸில் நம்ம டைமில் மெடிக்கல் பற்றி எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.